உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு வித்தியாசமான சூப்பரான சுவையில் திணை அரிசியில் ஒரு அருமையான பிரியாணி செய்கிறோம். அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த திணை அரிசி பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஹெல்த்தானது. இது செய்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன பவுல், ஒரு சிகப்பு கிண்ணம் எடுத்துக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அகலமான கிண்ணத்தில் ஒரு 200 கிராம் அளவுக்கு திணை அரிசி எடுத்துக்கிறோம். சுத்தமான அரிசியாக எடுத்துங்க. திணைன்னு கேட்டிங்கன்னா அப்படியே நெல்லாக கொடுத்துருவாங்க. திணை அரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த திணை அரிசி இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அரிசியாக இதை மாதிரி எடுத்துக்கணும். இது அவ்வளவு சத்து உள்ளது, எல்லோரும் சாப்பிட வேண்டியது. இது பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய திணை அரிசி ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துங்க. எடுத்த பிறகு இதை ஒரு அகலமான கிண்ணத்தில் கொட்டிடுங்க. ஒரு அகலமான கிண்ணத்தில் எடுத்து சேர்த்துங்க. இதில் சேர்த்த பிறகு இது முழுந்துற அளவுக்கு, இதுக்கு மேலே தண்ணி நிற்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இந்த மாதிரி தண்ணியை சேர்த்திங்கன்னா அதில் இருக்க உமி, அதில் தூசு எல்லாம் பார்த்திங்கன்னா அது சொத்தையாக இருக்கக்கூடிய அந்த திணை எல்லாம் மேலே மிதந்துடும். நீங்கள் ரொம்ப போட்டு அழுத்தி நல்லா பிசைஞ்சு ஊற வச்சு கழுவக்கூடாது. மேலோட்டமாக இதை கழுவுனா போதும். இந்த மாதிரி இதை அலசிட்டு அப்படியே இந்த தண்ணி மேலே பார்த்திங்கன்னா எல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிடும். அதை அப்படியே வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து கொண்டாந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஊற வைக்கவெல்லாம் வேண்டியது இல்லை. அதனால் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்தாந்து மட்டும் வச்சுக்கோங்க. இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 10 கிராம் அளவுக்குள்ள ஒரு தக்காளி 1 எடுத்துக்கிறோம். ஒரு 25 கிராம் வெங்காயம் எடுத்துக்கிறோம். 4 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கொத்தமல்லி, 5 கிராம் பூண்டு, 5 கிராம் இஞ்சி, கொத்தமல்லி தழை, புதினா தழை ஒரு கொத்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சுத்தம் பண்ணி, இஞ்சி பூண்டெல்லாம் சுத்தம் பண்ணி சீவி வெட்டி எடுத்து வச்சுருங்க. கொத்தமல்லி தலையும் காம்பு நீக்கி நல்லா தலையை எடுத்து வச்சுருங்க. இப்போ இஞ்சி பூண்டை பார்த்திங்கன்னா அம்மியில் அரைக்கணும், மிக்சியில் அரைக்கக்கூடாது. பட்டை பார்த்திங்கன்னா 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 3 ஸ்டார் பூ, 5 கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, இது போதும். காலிஃப்ளவரை இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரை நல்லா இது மாதிரி உடச்சி சுடு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோன்னா இதை கழுவி சுத்தம் பண்ணி இதை ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு போதுமானது. நம்ம திணை அளந்த அந்த கப்பாலேயே ஒரு கப் அளவுக்கு இந்த காலிஃப்ளவரை உடச்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வைக்கிறீங்க. அடுப்பை பற்ற வச்சு அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குக்கர் வச்சுக்கிறீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உள்ள குக்கர் வச்சுங்க. இல்லை பிரியாணி செய்கிற மாதிரி பெரிய அளவில் செய்கிறீங்கன்னா அதுக்குள்ள சட்டி எடுத்துங்க. இப்போ அந்த குக்கர் சூடு வந்தோடனே அதில் 50 ml நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய் நல்லா சூடு வந்த பிறகு இந்த இலையை, அந்த பிரிஞ்சி இலையை உடச்சி சேர்த்துங்க, பிச்சு சேர்த்துங்க. அதுக்கு பிறகு நம்ம உடச்சி வச்சுருக்க பட்டையை சேர்த்துங்க. இந்த பிரிஞ்சி இலையை சேர்த்த பிறகு பட்டை சேர்த்துருங்க. பட்டை சேர்த்த பிறகு 4 ஏலக்காய் போட்டுங்க. ஏலக்காய் போட்ட பிறகு 3 ஸ்டார் பூ, அதுக்கு பிறகு 5 கிராம்பு, 5 கிராம்பு போட்டுருங்க. 5 கிராம்பை போட்ட பிறகு இது நல்லா பொரியணும். எண்ணெயில் பொரிஞ்சு வெடிக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வரும். போட்டவுடனே வெங்காயத்தை போட்டுட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவரே வராது, அது பொரியாது. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சோன்னா இது நல்லா வாசமாக இருக்கும். அப்புறமா நம்ம நீள் வாக்கில் வெட்டின வெங்காயத்தை சேர்த்துங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. இதை வெங்காயம் வதக்கிறதுல தான் இருக்கும். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா செவக்க நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே திகட்டாமல் இருக்கும். அந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. போட்டவுடனே கொஞ்சம் வதக்கினோடனே மேலே தக்காளி போட்டுறாதீங்க. இப்போ நல்லா இது பாருங்கன்னா வதங்கி வந்திருக்கு. அதோடு பார்த்திங்கன்னா இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் வெடித்து நல்லா பொரிஞ்சு போயிருக்கும். இந்த மாதிரி பதத்துக்கு அந்த வெங்காயம் வதங்கி வந்துடணும். இந்த மாதிரி வந்த பிறகு நாம் நறுக்குன அந்த ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கிறோம். ரொம்ப தக்காளி பழத்தை வெட்டி போட்டுட்டிங்கன்னா அது தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும்.
அதனால் ஒரு தக்காளி பழம் சின்னதாக மீடியமாக வெட்டியிருக்கும். இதை இப்போ போட்டுருங்க. தக்காளி பழத்தை போட்ட பிறகு பச்சை மிளகாயை உடச்சி போட்டுருங்க. கீந்தி போட வேண்டாம், உடச்சி போட்டுங்க. கீந்தி போட்டிங்கன்னா காரம் அதிகமாகிடும், உடச்சி போட்டுங்க. அந்த 4 பச்சை மிளகாயையும் உடச்சி போட்டுருங்க. உடச்சி போட்ட பிறகு நம்ம கொத்தமல்லி தழை, புதினா தழை உருவி எடுத்து வச்சுருப்போம் காம்பு இல்லாமல், அந்த கொத்தமல்லி தழையை போட்டுருங்க. அது கூட புதினா தழையையும் போட்டுருங்க. அது ஒரு கொத்து இருந்தால் போதும், ஒரு செடி இருந்தால் போதும். இப்போ இஞ்சி பூண்டு, அம்மியில் அரைச்ச இஞ்சி பூண்டை போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்குங்க. அருமையாக வீடே கமன்னு நல்லா வாசமாக இருக்கும். பிரியாணி செய்கிறீங்களான்னு வீட்டு வாசல்லன்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு நல்லா இதை வதக்கி விட்டுடுங்க. இதில் இப்போல்லாம் எதுவும் தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா வதக்கின பிறகு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுங்க. அதே போல் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அதே அளவுக்கு மல்லித்தூள் போட்டுங்க. மல்லித்தூளை அதே அளவுக்கு போட்டுங்க. இதை போட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, தூள் உப்பு சேர்த்துங்க. சேர்த்து இதை நல்லா பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த நெய்யிலேயே இது நல்லா வதங்கணும். வதங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும், அருமையாக இருக்கும். இதிலையே இப்போ நல்லா இதை நல்ல பேஸ்ட்டாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வாங்க. நல்லா பேஸ்ட்டாக வரணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம நல்லா கெட்டியான தயிர், அதாவது உங்களுக்கு வெண்ணெய் இருக்கக்கூடிய தயிராக போட்டுங்க. அதில் மோராக ஊற்றிடாதீங்க. இப்போ அந்த தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு அருமையான சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த மசாலா நமக்கு ரெடி ஆகிடும் பிரியாணிக்கு. இந்த மாதிரி தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த இதிலே வெந்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்து இந்த காலிஃப்ளவரை நல்லா அந்த மசாலாவோட நல்லா பரட்டி விடுங்க. அந்த கிரேவியோட நல்லா பரட்டி விட்டிங்கன்னா அதில் இருக்க காரத்தெல்லாம் நல்லா உள்ளே இழுத்துக்கும். மசாலாவெல்லாம் இந்த காலிஃப்ளவர் உள்ளே இழுத்துக்கிட்டு நமக்கு ஓவராக பார்த்திங்கன்னா அதிகமாக காரம் இருந்தால் அது பேலன்ஸ் பண்ணிக்கும். இப்போ சூப்பராக பார்த்திங்கன்னா நல்லா கமன்னு நல்லா வாசமாகவும் இருக்கும். அருமையாக நமக்கு அந்த பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி, அதாவது நம்ம திணை எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. தண்ணியை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். கலந்து விட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு, அதாவது கல் உப்பு போட்டுக்கிறோம். முன்னாடி தூள் உப்பு போட்டோம், இப்போ கல் உப்பு போட்டுக்கிறோம். கல் உப்பு போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுடுங்க. நல்லா இதை கலந்து விட்ட பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு நல்லா, அந்த பிரியாணி குழம்பு நல்லா கொதிக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது அப்படியே வாசம் நல்லா கமன்னு இருக்கும். இந்த மாதிரி அது கொதித்த பிறகு தான், நல்லா கொதி வந்த பிறகு நீங்கள் அந்த திணையை போடணும். கொதிக்காமல் போட்டுறக்கூடாது. அப்படியே கலந்து போட்டுட்டிங்கனாலும் கொலன்னு ஆகிடும். அதனால் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த 200 கிராம் திணையையும் அப்படியே அதில் சேர்த்துங்க. திணை அரிசி, திணைன்னா நெல்லோடு போட்டுறாதீங்க, திணை அரிசியை சுத்தம் பண்ண திணை அரிசியை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா அதை கலந்து விட்டுருங்க, ஈவனாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பிறகு ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டுங்க. அதே போல் மிளகையும் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக போட்டுங்க. இது சாப்பிடும்போது அந்த நாக்கில் அப்படியே சிறுங்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக இந்த மிளகு ஜீரகம் போடுறோம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கும் கம்மியாக கரம் மசாலா போட்டுங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் அளவுக்கும் கம்மியாக இருக்கணும். கொஞ்சமாக போட்டுங்க. போட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா இப்போ கலந்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையான பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இந்த பிரியாணி மேலே, இந்த குக்கர் மேலே மூடக்கூடிய அந்த மூடியில் இருக்கக்கூடிய நாசியில் நல்லா கிளியராக டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. அந்த காற்றெல்லாம் வருதா, அது அடப்பு இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கரெக்டாக அந்த லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாசில் வழியாக அந்த ஆவி, அந்த ஸ்டீம் வரும், நல்ல சவுண்டும் வரும். அந்த மாதிரி வந்தால் தான் நீங்கள் அந்த பிரியாணிக்கு அந்த குக்கரோட மூடியை நீங்கள் மூடலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது வெடிக்கும். அது அடப்பு இருக்குன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி கிளியர் பண்ணி போட்டுங்க. இப்போ இது மேலே அந்த நல்ல காற்று, அந்த ஆவியெல்லாம் வந்த பிறகு
நீங்கள் அந்த வெயிட்டை போட்டுருங்க. வெயிட்டை போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு விசில் வந்துடும். கரெக்டாக 4 விசில் மட்டும் விடுங்க. 4 விசில் விட்டு அப்படியே நீங்கள் அப்படியே தம்மில் விட்டுருங்க. அதை அப்படியே விட்டுருங்க. அந்த ஸ்டீம் அடங்கின பிறகு அந்த மூடியை அப்படியே மேலே இருக்க அந்த வெயிட்டை எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே திறந்துடக்கூடாது. திறந்தீங்கன்னா வெடிக்கும். உடனே பிடுங்கிடவும் கூடாது. மேலே இருக்கிற அந்த வெயிட்டை எடுத்துட்டிங்கனாலும் அது உங்களுக்கு சரியாக இருக்காது. இப்போ நமக்கு அப்படியே அந்த ஸ்டீம் எல்லாம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணால், குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணோன்னா அருமையான சூப்பரான ஹைலைட்டான நமக்கு திணை பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. அருமையாக இருக்கும். அப்படியே அதை அப்படியே கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாலாம் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது வந்து அடி பிடிக்காது. அதோட பார்த்தீங்கன்னா கரிஞ்சு போகாது. கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த 4 விசில் கரெக்டாக இருக்கும். சரியான பதத்துக்கு வெந்திருக்கும். அந்த அரிசியெல்லாம் இருக்காது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக வெந்து போயிடும். சூப்பராக நல்லா கம கமன்னு வாசமாக இருக்கும். இந்த காலிஃப்ளவரும் இந்த திணையும் சேர்ந்து ஒரு டேஸ்ட்டே ஒரு தூக்கலாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பிரியாணி செஞ்சு இதை வந்து அழகுபடுத்தி பார்த்தீங்கன்னா பிளேட்டில் நல்லா அழகுபடுத்தி பரிமாறினீங்கன்னா எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொடுக்க கொடுக்க திகட்டவே திகட்டாது. அப்படி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நான் பொன்னாங்கண்ணி பருப்பு கடைசல் வச்சுருக்கேன். அதாவது தாளிச்சா மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம். அதே போல் வெங்காயம், அதே தயிர் பச்சடி போட்டு வச்சுருக்கோம். போட்டு இன்னும் ரைத்தா அது மாதிரி போட்டு பண்ணி வச்சுங்க. சூப்பராக இருக்கும். இதோட சேர்த்து அப்படியே பரட்டி சாப்பிட்டிங்கன்னா ஹைலைட்டாக இருக்கும். இந்த மாதிரி திணையில் பிரியாணி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். அதே போல் நீங்களும் இந்த மாதிரி திணை அரிசியில் அருமையான பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த அந்த பொன்னாங்கண்ணி கீரை கடைசலோட பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும். இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும், சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.